இந்த நாக்கு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியா எதையும் எடுத்து திங்கவே முடிய மாட்டேங்குது. எது வாங்கிட்டு வந்து வச்சாலும் 5 நிமிஷத்துல அரைச்சிட்டு ஏந்து போயிடுறான். வெளில போயிருக்கா, வர்றதுக்குள்ள இந்த எறா தொக்க நல்லா சாப்பிடணும். காரசாரமா வறுத்து வச்சிருக்கேன், வந்தானா சட்டியை மொத்தத்தையும் அவளே தின்னுட்டு போயிருவா. அடடே, என்ன மனமா இருக்கு! எறா பெரட்டல் சாதமா? வாசனை மூக்கு தொலைக்குதே. நம்ம வீட்ல இல்ல நேரமா பார்த்து வகை வகையாவா செஞ்சு சாப்பிடுறீங்க? இருங்க, இங்க பாருடி. திங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து நிக்கிறாளே. மூக்க கலட்டி வீட்லயே வச்சுட்டு போயிருப்பா. இப்ப இவ யார்கிட்ட இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் அண்ணிய பத்திலாம் நீ பேசக்கூடாது. எங்க அண்ணி தங்கமானவங்க. எங்க அண்ணி மாதிரி அண்ணிலாம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. என்ன அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவும் கொடுக்காம அவங்க ஒரு பொருள் வாங்குறதுல, ஒரு பொருள் சாப்பிட்டதில்ல. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாத. எனக்கு எங்க அண்ணி தான் முக்கியம். வெயிடி போன. அடச்சே, நம்ம நாத்தனார நம்மள அம்மாவால நினைச்சிட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் தெரியாம நம்ம நாத்தனார போய் ஒரு எறா தொக்குக்காக அப்படி பேசிட்டோமே. நம்ம பேசுறத அண்ணி உண்மை நினைச்சிட்டாங்க போல இருக்கே. கண்ணு தார தாரையா தண்ணி ஊத்துது. அண்ணி வாசனையா இருக்கே, எறா தொக்கா? ஆமா லதா, சுட சுட உனக்கு தான் செஞ்ச, நீ வந்த உடனே சாப்பிடுவேன்னு. சரி அண்ணி, ஒரு வழியா கவுத்தாச்சு.